ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நானே, அவனே, அவளே, அதுவே, நீயே, நாங்களே, அவர்களே இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும். ஸோ இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். ஒரு விஷயத்தை நானே செஞ்சேன், அவனே செஞ்சான், அவளே செஞ்சா, இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த நானே அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா மை செல்ஃப். நானே அப்படின்னா மை செல்ஃப். அவனே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிம் செல்ஃப். அவளே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹர் செல்ஃப் அப்படின்னு சொல்லணும். அதுவே இட் செல்ஃப். நீயே யுவர் செல்ஃப். நாங்களே அவர் செல்ஃப்ஸ். அவர்களே தெம் செல்ஃப்ஸ். இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? ஸோ இந்த தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இன்றைக்கி இங்கிலீஷில் கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நானே சமைத்தேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நானே சமைத்தேன். ஐ குக்ட் மை செல்ஃப். நான் சமைத்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ குக்ட் அப்படின்னு சொல்லணும். நானே சமைத்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம மை செல்ஃப் நம்ம பயன்படுத்தி ஐ குக்ட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லணும். நானே சமைத்தேன். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஐ குக்ட் மை செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன், நானே போனேன். நானே போனேன். ஐ வெண்ட் மை செல்ஃப். ஐ வெண்ட் மை செல்ஃப். நானே போனேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வெண்ட் மை செல்ஃப். கோவோட பாஸ்ட் டென்ஸ் தான் வெண்ட். கோ அப்படின்னா போ அப்படின்னு அர்த்தம். இதுவே நம்ம போனேன் அப்படின்னு நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறதுக்கு ஐ வெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். நானே போனேன் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஐ வெண்ட் மை செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன், நானே வாங்கினேன். நானே வாங்கினேன். ஐ பாட் இட் மை செல்ஃப். ஐ பாட் இட் மை செல்ஃப். நானே வாங்கினேன். வாங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பை அப்படின்னு சொல்லணும். பாஸ்ட் டென்ஸில் பை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா பாட் அப்படின்னு நம்ம சொல்லணும். வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ பாட். ஐ பாட் இட் மை செல்ஃப். நானே வாங்கினேன். நெக்ஸ்ட் ஒன், நானே பார்த்தேன். நானே பார்த்தேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ சா இட் மை செல்ஃப். நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ சா. நானே பார்த்தேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ சா இட் மை செல்ஃப். சி அப்படின்னா பார் அப்படின்னு அர்த்தம். சியோட பாஸ்ட் டென்ஸ் சா. ஸோ நானே பார்த்தேன் இதை பாஸ்ட் டென்ஸில் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ சா இட் மை செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன், நானே செய்தேன். நானே செய்தேன். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ டிட் இட் மை செல்ஃப். ஐ டிட் இட் மை செல்ஃப். டூவோட பாஸ்ட் டென்ஸ் டிட். ஸோ டூ அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம். செய்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு டிட் நம்ம சொல்லணும். நானே செய்தேன். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஐ டிட் இட் மை செல்ஃப். நானே அப்படின்னு சொல்கிறதுக்கு மை செல்ஃப். செய்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டிட் இட். நானே செய்தேன். ஐ டிட் இட் மை செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன், அவனே சமைத்தான். அவனே சமைத்தான். அவனே போனான். அவனே போனான். அவனே வாங்கினான். அவனே பார்த்தான். அவனே செய்தான். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கெலாம் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணுங்கிறத பார்க்கலாமா? அவனே சமைத்தான். ஹீ குக்ட் ஹிம்செல்ஃப். ஹீ குக்ட் ஹிம்செல்ஃப். ஹீ குக்ட் அப்படின்னா அவன் சமைத்தான் அப்படின்னு அர்த்தம். அவனே சமைத்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிம்செல்ஃப். அவனே இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லணும் அவனே அப்படிங்கிறதுக்கு. ஸோ அவனே சமைத்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ குக்ட் ஹிம்செல்ஃப். அவனே போனான். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? வெரி குட். ஹீ வெண்ட் ஹிம்செல்ஃப். ஹீ வெண்ட் ஹிம்செல்ஃப். அவனே போனான். அவனே வாங்கினான். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஹீ பாட் இட் ஹிம்செல்ஃப். அவனே பார்த்தான். ஹீ சா இட் ஹிம்செல்ஃப். அவனே செய்தான். ஹீ டிட் இட் ஹிம்செல்ஃப். ஸோ ஹிம்செல்ஃப் அப்படின்னா அவனே அப்படிங்கிறது நீங்கள் மறக்கவே கூடாது. ஸோ ஒரு விஷயத்த அவனே செஞ்சான், அவனே பார்த்தான், அவனே பேசினான், இந்த மாதிரி நம்ம நிறைய தமிழ் வாக்கியங்கள் பேசுவோம். ஸோ நம்ம அப்போ அவனே அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நம்ம வேர்ப் வருதோ, சமைத்தான் அப்படிங்கிறது அங்கே நடைபெற்ற ஒரு செயல். ஸோ அவனே சமைத்தான். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஹீ குக்ட் ஹிம்செல்ஃப்.
அதே மாதிரி நீங்கள் நிறைய தமிழ் வாக்கியங்கள் எழுதி இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் நம்ம எழுதலாம் அப்படிங்கிறத நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவனே சமைத்தான், he cooked himself. அவனே போனான், he went himself. அவனே வாங்கினான், he bought it himself. அவனே பார்த்தான், he saw it himself. அவனே செய்தான், he did it himself. Next one. அவளே சமைத்தாள், அவளே போனாள், அவளே வாங்கினாள், அவளே பார்த்தாள், அவளே செய்தாள். இதுக்கெல்லாம் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், அவளே சமைத்தாள் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? she cooked herself. herself அப்படின்னா அவளே அப்படின்னு அர்த்தம். her அப்படின்னா அவள், அவளே அப்படின்னு சொல்கிறதுக்கு herself அப்படின்னு சொல்லணும். ஸோ அவளே சமைத்தாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு she cooked herself. அவளே போனாள், she went herself. அவளே வாங்கினாள், she bought it herself. அவளே பார்த்தாள், she saw it herself. அவளே செய்தாள், she did it herself. ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்களை நீங்கள் எழுதி அதை எப்படி இங்கிலீஷில் பேசணுங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நீயே சமைத்தாய், நீயே சமைத்தாய், நீயே போனாய், நீயே வாங்கினாய், நீயே பார்த்தாய், நீயே செய்தாய். இந்த சென்டென்ஸ் எல்லாம் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணுங்கிறத பார்க்கலாமா? நீயே சமைத்தாய் இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? நீயே அப்படிங்கிறதுக்கு யுவர் செல்ஃப். யுவர் செல்ஃப் அப்படின்னா நீயே. சமைத்தாய்ன்னு சொல்கிறதுக்கு குக்டு. ஸோ நீயே சமைத்தாய் இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? யூ குக்ட் யுவர் செல்ஃப். யூ குக்ட் யுவர் செல்ஃப். நீயே போனாய், யூ வெண்ட் யுவர் செல்ஃப். யூ வெண்ட் யுவர் செல்ஃப். நீயே வாங்கினாய், யூ பாட் இட் யுவர் செல்ஃப். யூ பாட் இட் யுவர் செல்ஃப். நீயே பார்த்தாய், யூ saw it yourself. நீயே செய்தாய், யூ did it yourself. ஸோ நீயே அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? யுவர் செல்ஃப். நீ அப்படிங்கிறதுக்கு யூ, நீயே அப்படின்னு சொல்லணும்னா யுவர் செல்ஃப். இதை நீங்கள் மறக்கவே கூடாது. நெக்ஸ்ட் ஒன், நாங்களே சமைத்தோம், நாங்களே போனோம், நாங்களே வாங்கினோம், நாங்களே பார்த்தோம், நாங்களே செய்தோம். ஸோ நீங்கள் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதே தமிழ் வாக்கியங்களை நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்லித்தரேன். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நிறைய வேறு வாக்கியங்கள் கூட நீங்கள் எழுதி அதை இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள். நாங்களே சமைத்தோம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? we cooked ourselves. நாங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் செல்ஃப்ஸ். நாங்கள் அப்படிங்கிறதுக்கு அவர், நாங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் செல்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லணும். நாங்களே சமைத்தோம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? we cooked ourselves. நாங்களே போனோம், we went ourselves. நாங்கள் போனோம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், we went அப்படின்னா நாங்கள் போனோம். ஸோ நாங்களே போனோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் செல்ஃப்ஸ் நம்ம பயன்படுத்தி we went ourselves அப்படின்னு நம்ம சொல்லணும். நாங்களே போனோம், we went ourselves. நாங்களே வாங்கினோம், we bought it ourselves. we bought it ourselves. நாங்களே வாங்கினோம். நாங்களே பார்த்தோம், we saw it ourselves. we saw it ourselves. நாங்களே பார்த்தோம். நாங்களே செய்தோம், we did it ourselves. we did it அப்படின்னா நாங்கள் செய்தோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நாங்களே செய்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு we did it ourselves அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த நாங்களே அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் அவர் செல்ஃப்ஸ், அதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஸோ நாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை எழுதி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், அவர்களே சமைத்தார்கள், அவர்களே போனார்கள், அவர்களே வாங்கினார்கள், அவர்களே பார்த்தார்கள், அவர்களே செய்தார்கள். இந்த தமிழ் வாக்கியத்துக்கெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நானே அப்படின்னா மை செல்ஃப், அவனே அப்படின்னா ஹிம் செல்ஃப், அவளே அப்படின்னா ஹர் செல்ஃப், அதுவே அப்படின்னா இட் செல்ஃப், நீயே அப்படிங்கிறதுக்கு யுவர் செல்ஃப், நாங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் செல்ஃப்ஸ், அவர்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு தெம் செல்ஃப்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.